வணக்கம் and welcome back to Bagi's kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மொளாப்படி ஆர் இட்லி பொடி. இது எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இட்லி மிளகா பொடிக்கு இந்த மெஷர்மெண்ட் கப் இருக்குல்ல, ஒரு 1 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 1 கப் மிளகா வத்தல் எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு 1 கப் மிளகா வத்தலுக்கு 3/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு எடுக்கிறீங்க அப்படின்னா கருப்பு எள்ளை நல்லா அலசி வாஷ் பண்ணி ஊற வச்சு வடிகட்டிட்டு நல்லா உணர்த்திட்டு தண்ணியே இல்லாமல் அதை வறுத்துக்கணும். இந்த கப்புக்கு 1 கப்புக்கான மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு பெருங்காயம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். கட்டி பெருங்காயம் போடுறீங்க அப்படின்னா அதை நம்ம வறுத்தரைச்சு என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லாததுனால நான் பவுடர் போடுறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்படும். உப்பு அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு. இன்னொரு முறை சொல்கிறேன். 1 கப் அளவுக்கு காஞ்ச மிளகா அப்படின்னா 3/4 கப் உளுத்தம் பருப்பு, 3/4 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு, பெருங்காயம், உப்பு, இதெல்லாம் தான் தேவை. ஃபஸ்ட்டு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடாகிக்கணும் இந்த பாத்திரம். ஃபஸ்ட்டு நம்ம எள்ளு வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எள்ளு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகா வத்தல் மட்டும்தான் எண்ணெய் சேர்த்து வறுக்கணும், அதனால் அதை கடைசியாக வறுத்துக்க போகிறோம். மிச்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு எள்ளு சேர்த்துட்டு நல்ல எள்ளு வந்து படன்னு பொரியிற சத்தம் வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக இப்போயே பொரிய ஆரம்பிச்சிச்சு. நல்ல அடுப்பு மட்டும் சூடாக இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகி கடகடன்னு எள்ளு பொரிஞ்சிடணும். எள்ளு வந்து கலரும் மாறணும், பொரியவும் செய்யணும். அப்போ தான் வந்து மிளகாப்பொடி வந்து சூப்பராக இருக்கும். இட்லி மிளகாப்பொடி நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இட்லி மிளகாப்பொடி அரைச்சி மினி இட்லி பண்ணி பொடி இட்லி பண்ண போகிறேன். அதுக்காக இது உங்களுக்கு அந்த பொடி இட்லி நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் ரெசிபியாக வரும். பார்த்தீங்கன்னா படன்னு நல்லா பொரியுது. பார்த்தீங்களா, கலரும் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிடுது. நல்ல பொரியணும். எள்ளு மட்டும் பொரியலை அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும், கசந்துரும் மிளகாப்பொடி வந்து. அதே மாதிரி கொஞ்சமாக நான் வந்து அரைக்கிறச்ச வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா சும்மா இவ்வளோ பெரிய சைஸ் புளி சேர்த்து அரைச்சிக்கலாம். வதக்கிட்டு நான் புளி சேர்க்க மாட்டேன், அதனால் நான் சேர்க்கலை. இப்போது எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போது அவ்வளோதான். எள்ளை ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் நீங்கள் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்தே வறுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு வந்து உடச்ச உளுத்தம் பருப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம தனித்தனியாக வறுக்கணும். இது வந்து ஃபுல் உளுத்தம் பருப்புங்கிறதுனால ஒன்றா சேர்த்தே கலர் மாறுற அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். உளுத்தம் பருப்பும் சரி கடலைப்பருப்பும் சரி சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு மாதிரி தீஞ்சு போகாது, நல்ல வாசனையும் இருக்கும், நல்ல ஈவனாகவும் ரோஸ்ட் ஆகும். மெஷர்மெண்ட்டை சொல்லணும்னா எல்லா சாமானும் சேர்த்து 2 அப்படின்னா மிளகா அதில் பாதி 1 அந்த ரேஞ்சுக்கு. அதாவது எள்ளு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 3 சேர்த்து 2 கப் அளவுக்கு எனக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு மிளகா வத்தல் சேர்த்துக்கணும். நீங்கள் இதுலேயே வந்து ஒரு 4-5 காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கலர் வந்து உங்களுக்கு டார்க்காக கிடைக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கருவேப்பிலையும் ஒரு நிழல் உணத்தில், அதாவது நிழல் உணத்தலான்ட்டு வெயிலில் லைட்டாக ஒரே ஒரு நாளைக்கு காய வச்சுட்டு அப்புறம் வெறும் சட்டியில் கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி அதையும் இந்த பவுடர் பண்ணுறச்ச சேர்த்து போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். நல்ல வறுபடட்டும். கலர் வந்து உளுத்தம்பருப்பும் சரி கடலைப்பருப்பும் சரி நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்கள் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுடுத்து. என்னைக்காக இருந்தாலும் இதெல்லாம் வறுக்கரைச்சி சிம்மில் வச்சு வறுத்தணும் அப்படின்னா ஈவன் கலர் வரும். சிம்மில் வச்சு வறுக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து பச்சை வாசனை இருக்காது, ஈவனாக குக் ஆகும். இல்லாட்டி அந்த பவுடர் பண்ணதுக்கப்புறம் அந்த தால் எல்லா பல்சஸோட ரா ஸ்மெல் இருக்கும். அதுக்காக இப்போ பாருங்கள் நல்ல கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்ல பிரமாதமான வாசனையும் வருது. இப்போது இது 2ஐயும் நம்ம தட்டில் எடுத்துக்கலாம். இதுவும் ஆறட்டும்.
இப்போது அதே சட்டியில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். அதே தான் சிம்மில் வச்சே தான் பண்ணணும். நல்ல இந்த மிளகா இருக்கிற ஈரப்பதெல்லாம் போய் ட்ரை ஆகணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கிட்டு இருக்க நம்மளோட மிளகா வந்து உங்களுக்கே தெரியும், கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே மிளகா வறுப்படும் போது நான் எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் பெருங்காயம் பொடி, அதனால் நான் இப்போ சேர்க்குறேன். நீங்கள் வந்து கட்டி பெருங்காயமாக இருந்தால் அந்த எண்ணெய் விட்ட உடனே ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட காஞ்ச மிளகாவை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த மிளகா பொடிக்கு எவ்வளோ உப்பு போடுறோமோ அதையும் இந்த மிளகாவோடையே சேர்த்து வறுத்துட்டுடலாம். ஏன் அப்படின்னா அந்த மிளகாவோட தண்ணி பதம்லாம் போயிட்டு மிளகாப்பொடி வந்து சிக்கு வடையே அடிக்காது. இந்த மாதிரி நம்ம வதக்கின உப்பு போட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 6 months ஆனாலும் அது வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும், சிக்கு வாடை அடிக்காமல் இருக்கும் மிளகாப்பொடி. அதுக்காக அவ்வளோதான், நம்மளோட மிளகாவும் வதங்கியாச்சு. இதையும் ஆற வச்சு அரைச்சிடலாம். முதல்ல இதெல்லாம் ஆறட்டும், அரைக்கரைச்ச பார்க்கலாம். இதையும் நம்ம அந்த பேனில் இருக்கிற அந்த இதுக்கே மாற்றின்றோம். எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினோடனே அரைச்சிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் சுத்தமாக தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் வந்து மிளகாப்பொடி வந்து உங்களுக்கு பொடிச்சோம் அப்படின்னா கெட்டு போகாது. தண்ணி பட்டது அப்படின்னா கெட்டு போயிடும். ஃபஸ்ட்டு இந்த மிளகாவெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மூடி குறன்னு ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் மோடில் 2 தடவை திருப்பிக்கலாம். இப்போது மிளகா இந்த அளவுக்கு பொடிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் எல்லா சாமான் வச்சுருக்கோம்ல, அதாவது கடுகு இல்லை இவ்வளோ ரோலிங் இன்னைக்கு. ஓகே, எள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது 3ஐயும் சேர்த்துட்டு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். உங்களுக்கு குறன்னு வேணால் அரைச்சிக்கலாம், ஃபைனாக வேணாலும் அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் குறன்னு தான் அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிட்டு காட்டுறேன். எனக்கு இந்த அளவுக்கு பவுடர் ஆனால் போகிறோம், கோர்ஸாக இருக்கணும். அதுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன். இதில் நான் இப்போ வந்து பவுடர் வெல்லம் எங்கிட்ட இருக்கிறது, அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதே வந்து கட்டி வெல்லம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு இவ்வளோ பெரிய துண்டு கட்டி மட்டும் குறன்னு அரைக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ஒரே 1 ஸ்பூன் பவுடர் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லமும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாட்டி நீங்கள் விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த 1 ஸ்பூன் வெல்லத்தையும் இதோட நல்ல ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ஈரம் படாமல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 6 months வரைக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அவ்வளோ நல்லா இருக்காது, காலி பண்ணிவிடுவோம் அதுக்குள்ளே. இவ்வளோதான், சிம்பிளான மிளகாப்பொடி இட்லி பொடி ரெடி. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா, பை பை.